இப்போ இதில் ஒரு புது அவுல்லாம் வந்து பெரிய அப்டேட்டில் விட்டுருக்காங்க. எப்படி சர்வே பண்ண போகிறேங்கிறது தான் சுத்தமாக எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு பிளேயர் வருவாங்க. யாரும் பார்த்தா என் பேர் வச்சுருக்கிற ஹரிஷ் 2237 இந்த இருக்காரா. ஓகே, இவரோட நீங்கள் நம்ம கேம் முடிக்கலாமா எப்படிதான் பார்ப்போம். வந்தாச்சு, நம்ம இங்கே தான் இருக்கோம். நம்ம கூட வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. ஓகே, நம்ம உள்ள போய் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் என்ன வெளியே ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து இன்னொரு பிளேயர் இருந்தால அது வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். இதுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம டே 1ல் தான் இருக்கோம். என் அண்ணன் வேறு மூவே பண்ணலை. இப்போ இந்த FW ஜோக்கான இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் அப்போ அந்த அரிசின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் தான். 2 பேரும் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி விளாண்டுருக்கேன். அவர் வந்து எங்கள் அண்ணனை வந்து மரத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போயாச்சும் என்னானே அவனுக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். அவன் ரொம்ப பொறுமையாக விளாண்டுருக்கான். நான் தான் அதில் எங்கள் அண்ணன் இருக்கான அவன் தான் FW ஜோக்கர் இருந்தது. நான் தான் FW ஜோக்கர் ஐடியில் நான் தான் வந்திருக்கணும். அவன் கொடுக்கவே இல்லை. சரி, நமக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு டெஸ்ட்டு கிடைக்கு. இங்கே வாடா. அவன் வேறு இங்கே வர போய் டெஸ்ட்டு போட்டான். குட் சாக்கு. அவனுக்கும் குட் சாக்கு. சூப்பர், நைஸ். ஓகே, அவன் ஐஸ் பையத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டபுள் ஸ்க்ரீன் பார்த்து விளாடுறது ஒரு மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல. ஸ்டார்டிங்கே குட் ஷாட் கிடைச்சது நல்லது தான். அவன் சோபயத்துக்குள்ளே இருக்கிறது போயா குள்ளே என்ன இருக்குன்னு வாய் குளறிட்டு இருக்கேன். நோபயத்துக்குள்ளே போய் அது ஒரு ஹவுஸ் இருக்கலாம், அந்த இடத்துக்கு போகிறான். ஓகே, அவன் நோபயத்தில் இருக்கீங்க. நீ இந்த நேரத்துக்கு நீ குளிரில் செத்து போயிருக்கிய. நோபயத்துக்கு வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. அவனை உள்ளே போனாலும் இந்த நேரத்துக்கு குளிரில் செத்து போயிருப்பான். நான் இங்கே உட்காந்து கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு மரம் வெட்டி கோல் எடுத்து அங்கே ஒருத்தன் ஜாலியாக போய் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் யாருங்க? இந்த சைடு வாடா. இங்கே ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கேன், ரிசர்ச்சர். உன்னை நான் பார்த்துட்டேன். இங்கே வாடா. வீடியோ காட்ட வாடா. அவனுக்கு ரிவோவல் கிடச்சிருக்கு கரெக்டா. அந்த சைடு வாடா. ஒருத்தர் என்னமோ ஒருத்தர் இருக்கான். குட் டாக். இந்த சைடு வா. வாயா, வீடியோ காட்டுறதுக்கு ஒன்னாச்சும் காட்டவா. சும்மா நீ பாட்டு விளாண்டுட்டு இருக்காத. ஆயாயோ, இங்கேதான் ரிசர்ச்சர் ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட போய் என்ன கொடுக்கணும்னு தெரியல. மனசமா உள் ட்ரேடர் தானே இருப்பான். இவங்க பாருங்க, நான் இப்போ அப்போது போன அந்த இடத்துல நிற்காம ஒரு டவருக்கு போனேன். அந்த டவருங்க இது 2வது ரிவால்வர். அது சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாடா. பேஸுக்கு சாக்கில் அது போட முடியும். இப்போ அவன் இருந்த இடத்துல நான் நிற்கேன், நான் இருந்த இடத்துல அவன் நிற்கான்.
என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? மான் பிரியாணியா? ரொம்ப இருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் காட்டன். இவன் பாருங்க கைஸ், எப்போ இருந்தாலும் ஏதாவது ஒன்று பிடிச்சி அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவன் திங்கிறதுக்கு தான், இவன் விளாட்றதுக்கு வந்தான். இதுதான் பொழப்பு போல இருக்கு. எப்போ வந்திருக்கானா லாட வந்திருக்கானாவே தெரியல. இதில் லூட் அடிக்கிற இடத்துல பக்கத்துலேயே இருக்கிற பொருளை விட்டுட்டு வந்திருக்காங்க. இதை பாருங்க, ஓகே நீ எதுவும் தேவையில்லாம வந்து போடுறது சரியா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவன் திரும்ப மாட்டாங்க. திருப்பி போய் முயல் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கான். உருப்படியே ஒரு வேலை செய்யாடா. திரும்ப மாட்டேன். நம்ம விவாவை இங்கே போட்டு வச்சிருக்கான், நம்ம எடுத்துப்போம். ஆமோவே இல்லை, இதை மட்டும் வச்சு என்ன பண்ண. டைமண்ட் கிஸ்ட் இருக்கு, என்ன கால் பண்ணிட்டு வரியா? இந்த சைடு இருக்கேன். கேம்புக்கு இந்த ரிசப்ஷன் ஒருத்தர் மேலே அவனுக்கு நேரா வா வா அன்கவை கொடுத்தேன். இந்த சைடு இருக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் தேடி போய் எடுப்போமா? அது ஐஸ் டெஸ்ட்டா இல்லை வேறு டெஸ்ட்டான்னு தெரியல. ஐஸ் டெஸ்ட்டாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது, கஷ்டம். இங்கே இருக்கா? அவன் நேரம் போய் கண்டுபிடிச்சான். டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறது எங்கேயாவது வெளியே ஊர் சுற்றுறதுலாம் முதல்ல இருக்கானே. ஓகே, கோல்டு வேறு நிறைய இருக்குது, ரொம்ப சில்லி இருக்குது. ஓகே, நான் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன தள்ளாத, அட பாவி, தள்ளாதன்னு சொன்னால் வேணுக்கு வந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஏன் அது ஓப்பன் பண்ணியாச்சு? ஓப்பன் பண்ணு. ஏ ஸ்னோபால், ஸ்னோபாலில் இது நல்லா யூஸ் ஆகும். சரி, கேம்ப் இருக்கவா? அதுக்குள்ளே இருந்து சாப்பாடு பயங்கரமாக குறையுது. அது சாப்பாடு சுத்தமாக இல்லை, கொஞ்சம் மட்டும் போய் சாப்பாடு எடுக்கணும். வீட்டில் இடத்துல பிரியாணி பொடி வச்சிருக்கல, இல்லை எல்லாத்தையும் தின்னுட்டியா? பண்ணியிருக்கேன். இன்னொரு ஐஸ் டெஸ்டியா? இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறது எனக்கு சாப்பாடு. சாப்பாடு சுத்தம் இல்லையா? இவன் எங்கெங்க போயிருக்கான்? சூனியம் போட்டு அது கல்ச்சர் என்னமோ ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. கல்லர் இவன் திரும்ப மாட்டாங்க. கல்லரை தேவையெல்லாம் போய் மூஞ்ச கட்டிட்டு இப்போ போய் ஓடிட்டு இருக்கான். அங்கிட்டு காப்பாற்றி ஓடணும். கோல்டு இல்லை ரூபிஸ் டெஸ்ட்லாம் இருக்கும்ல, அதை பார்த்தா மட்டும் சொல்லு. என்ன லாட கூட்டிட்டு வந்தானே, என்ன செருப்பால் அடிக்கணும். அடிக்கலாம். ஏன் ஆந்த பிரியாணியில் இப்போ எங்கே அந்த ஆனதையில் ஆந்தியை பார்த்தா சொல்லல இருந்தால் வரல விட்டேன். ஐயோ, அந்த ஆந்தை கிட்ட போய் அந்த ஆந்தைய பிரியாணி போட்டு போகிறேன். ஆந்த பிரியாணி சாப்பிட்ருக்கியா? இவன் திருந்த மாட்டாங்க, இவன் திருந்த மாட்டான். நான் லெவல் 4 பண்ணியாச்சுல, இது மாதிரி டக்குன்னு குறையும். இதுக்கெல்லாம் டக்குன்னு குறையாதுன்னு கண்டிருக்கு. அது என்ன எரிச்சு அரைச்சிருக்கான். கறி எடுத்து மிஷினை போட்டு வீட்டு மாதிரி சாப்பிட முடியும். அது டேஸ்ட் அதெல்லாம் அமுக்க முடியாது. நீ கொஞ்சம் வீட்டை சைடில் போகும். சரி, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னோம்ல, சாப்பாடு எடுத்து வந்துருக்கியா? அறுத்து கஷ்டப்பட்டு பிரியாணி போட்டா
என் பிரியாணி பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் ஹாப்பியா திருப்பி ஆட்டே போட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என் பிரியாணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு வாசமாக போகிறோன்னே நீ பிரியாணி இல்ல நீங்க பிரியாணி இங்கே வாங்கி போடுறியா? வாங்க இல்ல இங்கே நிறைய வீடு இருக்குல்ல சர்வே பண்ண வந்தியா காம்பஸ் பில் பண்ணு நான் காம்பஸ் இருந்தியா கிராஃப்டிங் கேப்சர் பண்ணிட்டு காம்பஸ் பண்ணுறேன் ஓல்டு பெட் செய்கிறதுக்கு ரெகுலர் பெட் ஒன்று செய்கிறேன் சண்டைலாம் தேவையில்லை சண்டை அது தேவை சரி அது வாங்கிட்டேன் பெட்டு தான் போட்டேன் காம்பஸை பில்டு பண்ணிட்டேன் நான் சண்டை ரைட் ஓகே இங்கே வா இங்கே வா எனக்கு நேரம் வா எவ்வளோ 2 நிமிஷம் இருக்கு பார்த்துக்கோ எனக்கு நேரம் வா அலன் சண்டேல 2 நிமிஷம் எதுக்கு சண்டையில் 2 நிமிஷம் இருக்கா ஒரு 2 நிமிஷத்துல இங்கே வா சண்டைக்கு போமா என்கிட்ட ரிவால்வர் தான் அதிக ஆமோ இருக்குது 24 ஆமோ இருக்குது என்கிட்ட ஸ்னோபால் இருக்கு இது வாங்க இது வாரு ஸ்னோபால் தூக்கி எடுத்து ஒருத்தனை குழம்பிட்டு இருக்கேன் வாடா 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 ஸ்னோபால் சூப்பராக இருக்குல்ல சொன்னோம்ல நான் அடி சரியா ஒருத்தன் குழம்பு நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன் இப்போ கொண்டு ஒரு டெட் பாடி நான் எல்லாமே அந்த ஆமோவே எடுத்துக்கிறேன் சரியா நான் விளையாட்டு கன் எடுத்து விளாடுறேன் ஏய் கார்பஸ்னு செஸ்ட் எடுத்துட்டியா செஸ்ட் செஸ்ட் இல்லை இது உள் போனதெல்லாம் இருக்குல்ல சரிடா போனோம் கோர்ஸ்ன்னு இருக்கு கார்பஸ்னு எடுத்துக்கோ கையில் என்ன கிடைச்சாலும் எடுத்துக்கோ எல்லாம் யூஸ் ஆகும் குரோஸா என்ன பண்ணிட்டு இருக்க இதே இதை காட்டுறேன் அந்த கோர்ஸ் நான் செஸ்டா ஏய் ஸ்பியர் ஸ்பியர் காணாம போயிட்டு ஸ்பியர் வரல ஏய் இந்த கண்டுபிடிச்சு ஆன்விலு ஆன்வில் இடமா அதோட பாருல நான் ஸ்பியர் எடுத்தோம்ல இங்கே பாரு இந்த இது காடு இருக்கும்ல அந்த காடு கீழே போயிட்டு இயர் என்ன அவ்வளோ பெரிய ஸ்பியர் என்னது இது ஸ்பியர் கையில் இல்லை அயன் செஸ்ட் தானே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா இதோட 3வது அயன் செஸ்ட் ரைஃபிள் அதுவும் நார்மல் தானே அயன் செஸ்ட் ரேர்லாம் கிடையாது அது நார்மல் தான் இன்னொரு குட்ஸே கிடைக்குது எப்போ குட்ஸே தேவை அப்போ கிடைக்காது சரி சாவு போறியா சரி சாவு செத்து முடிக்க போகிறேன் இப்போ வந்துட்டு ஜாவு போறியா இது பண்ண போறியா சரி மேப் ரொம்ப பெருசு இல்லை ஒரு பண்ணி கட்டுறதுல இருக்கேன் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு எடுத்துட்டியா ஓ இது ஓப்பன் பண்ணிட்டு தான் இந்த செஸ்ட் இருக்குன்னு சொல்லியோ ஏரோப்ளேனா அதை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ட்ரீ ஹவுஸ் எனக்கு போகுது இங்கே பாரு இந்த செஸ்ட் கீழே கிடக்கு என்னத்தெல்லாம் நீ லூட் எடுத்திருக்க காயின் கிடக்கு டயர் கிடக்கு டயர்லாம் எடுக்கல அதுக்குள்ளே தான் ஒன்று போட்டு கொள்ள ஆரம்பிச்சிட்டு இந்த ரைஃபிள் ஆகணும் எடுத்துக்கிறேன் அது எங்கே இங்கே வா செகண்ட் இது கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்பா உல்ஃப் இருக்கு பாரு செகண்ட் சில்ட்ரன் நீ ஃபஸ்ட்டு சில்ட்ரன் இன்னும் நம்ம காப்பாற்றல எப்படியாவது ஃபஸ்ட் சில்ட்ரனை காப்பாற்று போறேன்டோய் நான் செத்துருவேன் ஓ ரன்னு ஓடுடா கலந்துருக்க ஓடுடா ஏன் இப்போ பார்த்து ட்ரீ ஹவுஸ் லைட் ஹவுஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்க கண்ணு வேறு தெரிய மாட்டேங்க எனக்கு கண்ணு தெரியாது தப்பிச்சிட்டேன் செத்துறாத உனக்கு இருக்கிற அதே ஹெச்பி தான் என்கிட்ட இருக்கு செத்துறாத ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் விளாட முடியாது ப்ரோ செத்துறாத கூடு தலை தெரிச்ச ஓடு வீட்டு தேடி இன்னொரு அழகா சாம்சங் ஓடி நான் லெவல் 5 பண்ண போறேன் அஞ்சு உட்டு மட்டும் எடுத்துட்டு வா கிராஃப்டிங் பெஞ்ச் லெவல் 5 பண்ணி ஃபியூல் கேன் வாங்கி போடணும் ஆமாம் அது டக்குன்னு குறையும் லெவல் 5லாம் போயிட்டுனா லெவல் 5 போனாதான் கம்மியாக குறையும் கண்டிருக்கு இல்லை டக்குன்னு குறையும் ஆமாம் போட்டாலும் அதிகமாக ஏறாது சோறு எனக்கு குட் பேக்ஸ் இருந்தால் நீ தானே குட் பேக்ஸ் வச்சுருக்க நீ வெட்டல அப்படியா ஓகே என்ன சவுண்ட் அது புருக்கு அடிக்கடி பாவமே
வம்பிழுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இது என்னது எல்லாம் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் குழந்தைய போய் காப்பாற்று மாதிரியா? என் ரைஃபிள் முத கொண்டு இருக்குல்ல, ரைஃபிள் 12 புல்லட் இருக்குல்ல ரைஃபிளுக்கு. இவங்களுக்கு 31 புல்லட் இருக்குல்ல. இது நான் கிராஃப்டிங் மெஷின் மட்டும் அடுத்த லெவல் பண்ணிட்டு வரேன். இது குட் பெட்டு. பூஸ்டர் பேட்னா என்னது? இல்லை பூஸ்டர் பெட்டுனா என்னது? அடுத்து இந்த ஆமோ கிரேட் அடுத்த லெவல் பண்ணணும். அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு 20 தேவை. இது ஃபாரஸ்ட் ஜெம்மு 2 தேவை. மேப்பை போய் ஓப்பன் பண்ணிட்டு வா. நான் குழந்தை காப்பாற்ற வந்துட்டேன். இது நான் காப்பாற்று வந்துட்டு இருக்கு. அதோட இது ஸ்லோ ஆகுது பாத்தியா? ஐயோ இன்னொரு நாய் வேற வந்து கடிக்குது. நாயா இருந்தா போதும். நானே 2 எடுக்குது. அப்பதான் உனக்கு கொலை பண்ண முடியும். ஸ்பியரை வச்சு பாரு. எப்பல 2 அடிச்சு செத்துட்டாங்க. அதான் ஸ்பியரோட சக்தி அவ்வளோதான். ரைட் சக்தியா உனக்கு ஸ்பியர் கிடைச்சுன்னா ஒரு ட்ரிக் பண்ணுறேன்டா. ஃபர்ஸ்ட் சீரி போட்டுட்டு சூமின் பண்ணிட்டு என்ன பண்ணுதா? இப்படி பண்ணணும்ன்றியா? இப்படியே ஓடிட்டு இல்லை ஜூமின் பண்ணு. இங்கே ஒரு ஸ்பியர் கிடைக்கும். வந்து எடுத்துக்கோ சொல்கிறேன் பாரு. எடுத்து கொஞ்சம் வெளியே போடு. எடுத்து வெளியே போடு. உள்ளே போட்டுருக்கல நீ. எடுத்து கொஞ்சம் வெளியே போடு. நான் எடுத்துக்கேன். ஏன் லக்கு மறுபடியும் அடுத்த ரிவோவல். இதோட 3 ரிவோவல் எடுத்துட்டேன். சாட்டில் எதுக்கு போட்டேன்? பேக் கொடுத்துட்டியா? இப்போ பாரு ஜூமின் பண்ணு. ஜூமின் பண்ணிட்டியா? இப்போ பேக்வர்ட்ஸை ரன் பண்ணு. கிட்னாப் பண்ணியாச்சு. இப்போ வச்சிருக்கல. இப்போ ஸ்பியர் எடு. இப்போ எடுத்து இப்படி பேக்வர்ட்ஸில் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நார்மலாக இருக்கும். சரியா? அடுத்து 2வது கிட்ட காப்பாற்ற போமா? அதான் அந்த கிட்ட பாய்தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. நம்ம தான் அந்த இது பண்ணிட்டோம்ல. குழந்தை எடுத்துட்டு போய் வீட்டில் போய் இல்லை குழந்தை செத்து போயிடும். குழந்தை எப்படி இந்த கல்ச்சர் ஒரு கேனபின்னு பார்த்தா இவனே ஒரு மிகப்பெரிய கேனபினா இருக்கான். வந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்களாம் பிரியாணியாக போடுறாங்க. என்ன கட்டிடுறாங்க. நம்ம இல்லை கட்டிடுவீங்க தெரியும். அதையே கட்ட மாட்டியா? நான் போட்ட சாப்பாடை நானே தின்னுக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தாயா உள்ள போய்கிட்டே பெல்ட்லாம் கிடந்துச்சு. பெல்ட் எடுத்து தனியாக போட்டுருல. கையில் போட்டுது. தலைக்கில் கிடக்கு. பாய் போய் வராங்க. திருப்பிக்கலாம். நீங்கள் வாங்கி அடிக்க ஒரு நிமிஷமாக நைட்டு டே 5 ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு டே 20யோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. டே வெறும் 5 ஆயிருக்கு. 15 டேஸ் இருக்குது. ஏனே இந்த மான்குட்டி வருது. ஆனால் வெளியே போனால் என்ன போட்டு தள்ளிடும். மான்குட்டியை நம்ம இதை வச்சு போட முடியுமா? போட முடியாது. நீ அதை போட்டு அடிச்சு வெளியே என்ன காணாம போயிட்டாச்சு. ஐயோ அவ்வளோதானா? கொஞ்சம் காணாம போயிடும். அந்த ட்ரிபிள் டெக் டவுன் 3 பேரையும் நான் தானே போட்டிருக்கேன். ஒத்தால எனக்கு லாக் ஆகிடுச்சு. எந்த ஆங்க பார்த்தாலும் எடுத்து கொடுக்குறேன். நம்ம இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் தேவை. உட்டு வந்து 30 உட்டு. அது பிரச்சனை இல்லை. அந்த இது இரும்பு 19 இரும்பு இருக்கு. அந்த பூஸ்டர் பேட்னா என்னது? ரேடாரு பூஸ்டர் பேடு. பூஸ்டர் பேடுன்னா அது கொஞ்சம் வேகமாக ஓடுவான். சில்லி சாப்பிட்டா எப்படி ஓடுவான்? ஏன் அப்போ அது போட்டுருமால 5 விட்டு தான் தேவை இருக்கு. கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஒரு சில்லி தான் அது. அப்போ அந்த இது போகிறோம் குட் பெட்லாம் பெட்டு வாங்கணும். அதுக்காக
குட் பை ஆக குட்டி அவன் கொடுப்பான். வாங்கிடலாம்யா. நாளைக்கு இந்த மரம் வளர்ந்துரும். நாளைக்கு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து உள்ள புல்ல போட்டுருக்கேன். இதெல்லாம் டக்கு நைட்டு ஸ்கிப் ஆகுதுல. இல்ல போக போக நைட் இப்ப ரெண்டு சேர்ந்து நைட் குதிரை பிரியாணி குதிரை ரெண்டு கேட்டுச்சு. ஆல்ரெடி பெட்ருச்சோல ஒரு மல்டிப்ளை பை 3 ஆகுது. ஆமா ஒரு சைடு காப்பாத்துறதுல இரு 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 எடு வெட்டாயிரமே. ஆல்ரெடி பாதி வெட்டாயிட்டு. எப்படி இது ஃபுல்லா இருக்குனா இதுக்குள்ள போட போறேன். ரெண்டுக்குள்ள பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி நான் பாதி எடுத்துக்கிறேன். அதான் நீ எடுத்ததே. நான் குட் பெட் எடுத்துக்கிறேன் சரியா. நீ என்ன வந்து ஓல்டு பெட் செய்யும். ஓல்டு பெட் செய்ய இன்னும் 5 விட்டுட்டாரு. ஓல்டு பெட் செய்ய எடுத்துருக்காரு. ஆமா தாங்க இது கீழே வேற கிடக்கு. கீழே ரெண்டாவது கிடக்கு பாரு. எங்கெல்லாம் இருக்கு? அவங்க உடம்புக்குள்ள இருக்கு பாரு. உனக்கு தெரியலையா? நீ எடுத்து கொஞ்சம் தள்ளி போடு. கொஞ்சம் ரைஃபிளுக்கு 18 டேமும் இருக்கு, ரிவோவலுக்கு 43 டேமும் இருக்கு. இல்லை சண்டைக்கு போகுமா, ரெண்டாவது இடத்துக்கு போக மாதிரியா? ரைஃபிள் வச்சிருக்கேன், 18 டேமும் இருக்கு. அந்த ஒரு பெட்டி பக்கத்தில் நீ கூட டயர் எடுக்கலன்ற மாதிரி சொன்னியா? அந்த இடத்துல அந்த பெட்டியிலேருந்து ரைஃபிளை தான் கரெக்டாக எடுத்தேன். அதுக்குள்ளே என்ன போட்டு தலை பார்த்துட்டு 8 நிமிஷம் தப்பிச்சு. சரி அங்கே போமா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. எனக்கு தெரியும், நானும் பார்ப்பேன். எனக்கு ஆட தெரியும். நீ தெரியும் இவன் மாதிரி பண்ணாதே. ஓகே யாருக்குன்னு எல்லாமே தெரியும். ஏதாவது ஒன்று தான் தெரியும். 8 நாள் ஆயிட்டுல பெரி முளைச்சிருக்கு. நீ மூடிட்டு வா. இல்லையா அங்கே இருக்கிற அந்த உள்கிட்ட மாட்டிக்கிடாது. அப்புறம் அங்கேயே லைஃப் போச்சிடாது. நார்மல் உல்ஃபும் நிறைய இருக்குல்ல. வாலி முடிஞ்சிட்டு நார்மல் உல்ஃப் என்ன பார்த்து. இங்கேதான் தேர்டு இருக்கு பியரு. பியர் தானே? ஆமாம் பியர் தான். ஐயோ ஆல்ஃபா உல்ஃப் நிறைய சும்மா இருக்கு. சரி ஃபுல்லாக ஆல்ஃபா உல்ஃபாக இருக்குல்ல 360ல. என்ன 3 ஆல்ஃபா உல்ஃப்? இல்லை இல்லை நான் ஒரு 4 உல்ஃப் தான் ஒன்று தப்பிச்சிட்டேன். மைனர் ஓடி 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 எப்படியே தப்பிச்சிரு. அந்த செத்தோன்னு பிரச்சனை இல்லை. இப்படி என்கிட்ட பேண்டேஜ் இருக்கு. இப்போ தான் கரெக்டாக நீ சாப்பிட்றன்ற என்கிட்ட பேண்டேஜ் எடுத்துட்டேன். அவள் பிரியாணி போட முடியாது. அவ்வளோ எங்களாக போச்சு. அது என்ன போச்சு? நான் போட்டு தள்ளுறேன். அது என்ன போட்டு தள்ள நாங்கள் போட்டு தள்ள அது அடிச்சா டேமேஜ் போகுமா நம்மளுக்கு? சேஃப் ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. 24 தானே இருக்கு. டக்குனு போடல. இல்லை நீ கிளாஸ் வாங்கணும். இன்னும் 5 விடல. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு எதுவுமே எடுக்காமல் வந்தாச்சு. மிஷின் சக்ஸஸ். நீ தானே மேலே அங்கே ஃபுல்லாக நார்மலான ஆல்ஃபோல்ஃபும் நிறையா இருக்குல்ல. இதுகிட்ட இருந்து தப்பிச்சு பின்னாடி ஓடலான்னு பார்த்தா அது வந்து கடிக்கி. அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்போதைக்கு ரைஃபிள்லாம் நான் யூஸ் பண்ணல சரியா? ஓகே ஏன்னா ரைஃபிள்லாம் தேவைப்படும் கரெக்டாக. எல்லாத்தையும் ரைஃபிள் பவர்ஃபுல் தானே? ரைஃபிள் ரொம்ப பவர்ஃபுல். இல்லை ரைஃபிள்னால 3 அடியில் நார்மல் உல்ஃபை கொண்டுருமா அது? இந்த கேம்ப் வேற பாத்தியா? ரொம்ப கம்மியா இருக்கு கேம்ப். அதான் சொல்றேன். ஏன் சொன்னா அது ரொம்ப மெதுவாக குறையுன்னு. அவ்வளோதான். இன்னொரு 3 பெட்டு வச்சாச்சு. நான் தூங்க போகிறேன் பெட்டு. மணி ஆசை இல்லை. ஆனால் அந்த இடத்தோட ராஜா என்னோட சாப்பிட்றாஜியம். இல்லை நான் அந்த கிட்ட தேடி போகிறேன் சரியா? நீ வா.
கிட்ட போய் அடிப்போம். இல்லைண்ணா அது பக்கத்துலேயே தானே பியர் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல ஆல்கோல் ஸ்பீட்டை மாட்டிட்டேன்னு சொல்லி ஓடும்போது பார்த்து ஓடு. கண்ணும் தெரியாமல் ஒன்றும் புரியாமல் குருடு மாதிரி கண்ணை முடிட்டு வந்தேன் நான் ஏன் பின்னாடி பியர் கிட்ட மாட்டிப்பேன். அப்புறம் என்ன சர்க்கேமா சரி மர்கியா தான் 12 days சைடில் இன்னும் 8 days தான். இந்த தான் இருக்குது பார்த்துரு. சுற்றி 360 இந்த இடத்துல நான் ரைஃபிள் யூஸ் பண்ணுறேன் சரியா. ரைஃபிள் ஸ்கோப் பண்ண முடியுமா? சரி இந்த இடத்துல வீடு இருக்குல்ல. வீடு கிடையாது, வீட்டு கீழே இருக்கு. வீட்டு கீழே போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிட்டா அவங்களுக்குள்ள போல கட்டம் கட்டி அடிப்பானுங்க. செருப்படி வாங்க பாரு. கிளிச்ச பாரு. பாய் தரையே உள்ள போட்டா ஏன் கோல்டன் செஸ்ட். கோல்டன் செஸ்ட்ல கோல்டன் செஸ்ட் தெரியாதாவே. ஆனால் அரிசி ஓடி பார்த்து ஒன்று ஒன்றா நீ கொண்டு போய் அதே போடுவேன். ஏதோ டிஃப்யூஸ் ப்ளூ பிரிண்ட்னு இருக்குல்ல என்கிட்ட. எப்படி அடிக்கிறது? கையில உள்க்கு ரொம்ப ஆபத்தானதாக இருக்குல்ல. ஆகுற நானே நீங்கள் அடித்த சாமடி அங்கே சேத்தப்படுங்க. அம்மா தாத்தா எப்பா காப்பாத்துக்கோ. ஏண்டா அம்மா வரல காப்பாத்துல. எந்த பியர்ல கொண்டுட்டு செத்துட்டேன். செத்துறாத ரிசி செத்துறாத. நான் செத்துட்டேன் ஆல்ரெடி. பியருங்கிட்ட வந்துல இதுவும் நார்மல் பியரு. நார்மல் பியர் சுற்றுவான். ஆமாம் என்ன வந்து பியர் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த இடத்துல பக்கத்தில் பியர் வேறு நிற்கும். பார்த்தியரு அந்த பிரியாணி நீங்கள் அடித்து பிரியாணி போடுறேன். கவலைப்படாத. செத்து போயிட்டேன். உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு ஓட முடியல. தூக்கிட்டு ஓடிடுறேன். ரைட் ஓகே. ஏன் போடுறானா எனக்கு இருக்காதுல்ல. இருக்காது போய். ஐயோ கல்ச்சரு பியரு எல்லாருக்கூடையுமே சண்டை போட்டு வச்சிருப்பியோ. ஆமாம் பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் ஓடிடு அடிக்க நீங்கள் அதை அடிச்சு சொன்னா கேளு. உன்ட்ட பாதி தான் இருக்கு ஹெச்பி. சொன்னா கேளு. சூப்பர் சொன்னா கேட்கணும். பெரிய மனுஷன் சொன்னான். என் பேண்டேஜ் எங்க? என் கையில் ஒரு பேண்டேஜ் இருந்துச்சு. எங்கேயாது? சரி 12 நாள்லே ரெஸ்ட் பீஸ் ஆகிட்டோம். சூப்பர். ஓகே ஃபஸ்ட்டு பாட்டை இதோட முடிச்சுப்போம். செகண்ட் பார்ட்லையாவது இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் 12வது நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்